ஒரு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ்லேயே பூந்து திமுகவை சார்ந்தவர்கள் வந்து தாக்குறாங்க. அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு பூசி முழுகிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து விட்றாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கு. இப்போ இந்த ஞானசேகரன் விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் எடுத்துட்டிங்கனாலும் உடனடியாக திமுக காரர்கள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை அவர்களுடைய அனுதாபிகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வேலைக்கு அங்கே செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது அந்த ஞானசேகரம் பிரச்சனையில். இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண் காவலாளிகள் அவங்க இப்போ மகளிர் மாநாடு நடத்தினாங்க திமுக இல்லைங்களா. அதில் வந்து கனிமொழி அக்கா தலைமையில் வந்து நடத்தப்பட்ட மாநாடில் 2 பெண் கான்ஸ்டபிள் வந்து அங்கே இருக்கக்கூடிய திமுக இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு நடத்தையை நடத்துகிறாங்க அந்த பெண் காவலாளிகளை. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க இருக்கும் போதே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உயர் அதிகாரிகள்கிட்ட போய் அழுத்தம் கொடுக்குறாங்க, கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி.